வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் வானாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. ஓடி பிரதிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷம் /23 23வது பகுதி 14, 15 சேர்ந்து வாசிப்போமா? யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசும். 22
தொடர் முடித்து 23ஆம் தொடரிலே தொடருகிறோம். நீர் என்றும் எங்களோடு பேசும். ரொம்ப எளிமையான ஒரு சுவிசேஷம், நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற சுவிசேஷம். எளிதிலே புரிந்து கொள்ளப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் எழுதப்பட்டது. எனினும் இதை வசனம் வசனமாக ஒரு எக்ஸ்பாசிட்டரி, ஒரு ஸ்டடி போல் நாங்கள் படிக்கிறோம். ஏற்ற இடங்களில் வேகமாய் செல்வோம், சில இடங்கள் நிறுத்தி செல்வோம். எப்படியாயிலும் மக்களுக்கு இந்த வார்த்தைகள் சென்றடையட்டும். கேட்கிறவர்களே அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிழ்ச்சியுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 15ஆம் வசனம், காலம் நிறைவேறிட்டு. காலம் நிறைவேறிட்டுன்னா டைம் ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. த அப்பாயிண்டட் டைம் இஸ் ஃபுல்ஃபில். அடுத்து, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். அதான் கடந்த வாரம் பேசினேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அட் ஹேண்ட்னா பக்கத்தில் இருக்குது, இட்ஸ் வெரி க்ளோஸ். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அதனால் ஆண்டவர் மூன்றாவது என்ன சொல்கிறாரு, அவருடைய பிரசங்கத்தில் 3 விஷயம் சொன்னேன். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் பிரசங்கம். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தலாம், அப்படி போட்டு வைத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின ஒரு முதல் பிரசங்கம் என்றாய் நான் நினைக்கிறேன். சரியா? ஃபஸ்ட் ப்ரீச்சிங். இப்போ என்னுடைய முதல் பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, செவத்தில் போய் என் தலையை முட்டினேன், ஒன்றும் பேச வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 பாயிண்ட்டை நறுக்குன்னு நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நினைப்பேன், ஆண்டவருக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது 4 சுவருக்குள்ள ஆண்டவர் பேசலை, திறந்த வெளியில் ஆண்டவர் பேசுகிறார். கேட்கல வைத்து வந்தவர் திறந்த வெளியிலே கர்த்தர் பேசுகிறார். ஒரு சின்ன 4 செவத்துக்குள்ளே பேசலை, சர்ச்சுக்குள்ளே இதை பேசலை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த செட்டிங் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஓப்பனாக வந்து பேசுகிறார். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இன்றைக்கி இந்த 3வது பகுதியை தான் நான் பார்க்க போகிறோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி அந்த பகுதிக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் சொல்ல நினைத்தேன், மறந்து போய்விட்டது. எழுதி வைத்திருந்தேன், கடந்து போய்விட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அவர் சொன்னாலும், ஆண்டவர் தம் சீஷர்களுக்கு ஜெபிக்க ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்தார். we call it as the model of prayer. இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரம் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவின் ஜெபம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது 2 இடத்தில், மத்தேயு 6:10, லூக்கா 11:2, இது எப்பொழுதும் நம்மளுடைய கர்த்தருடைய பந்தி முடிவடையும் போது பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை செய்வோம். இந்த பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். we should teach our children to pray this prayer. Our Father who are in heaven, hallowed be thy name. பரமண்டங்கள் இருக்கிற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும். வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்குறோம், மேத்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், இங்கிலீஷ் கிராமர் சொல்லிக் கொடுக்குறோம், சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், ஜியாகிரஃபி. do we teach our children how to pray-ன்னு கேட்டால் நம்ம அந்த ஜெபத்தை மனப்பாடமாய் நமக்கு தெரியுமா? இன்றைக்கும் பெந்தைக்கோஸ்தே சபை மக்களை மற்றவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க. பரமண்ட ஜெபத்தை சொல்லுங்க பார்ப்போன்னுவாங்க. எனக்கு நறுக்குன்னு இருக்கும். அதுபோல் 10 கற்பனைகள் தெரியணும். 10 கற்பனைகள் தெரியணும். நம்ம அதெல்லாம் தாண்டிட்டு வந்து ஆவிக்குரியவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்கலாம் கிடையாது. அது படிக்கணும். அதை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் 5 எதை குறிக்கிறது, அடுத்த 5 எதை குறிக்கிறது என்று அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். அப்போ அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். ரைட்டா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணணும்னா முதல்ல நமக்கு தெரியணும். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். சட்டியில் இருந்தே வரல. உள்ள சொல்லுவாங்க, என்னை போல் என் பிள்ளைன்னு. அப்படி யாருமே இப்போ சொல்ல முடியாது. நோபடி கிவ் கேரண்டி, கொடுக்க முடியாது. சரியா? அதனால தான் நான் சொல்வேன் எப்போவுமே. ஆனால் கண்டோடைய பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும், நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்க வரைக்கும், அவங்கள கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பிள்ளைகள் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அதிகாரம் இல்லை, சொல்லி கொடுத்துடணும். அதுபோல் இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்கள் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள்
நம்ம சபை சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம். 12 சீசர்கள் பேர் 3 நாள் சொல்லிவிட்டு அப்பா தத்தன்னு வாங்க முழிப்பாங்க. ஆனால் மற்ற எல்லாம் தெரியும். சட்டம் தெரியும், நமக்கு அரசாங்கம் போடும் திட்டங்கள் தெரியும், அரசாங்கம் அறிவிக்கிற புது 511 வாக்கு தெரியும், எல்லாம் தெரியும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க நமக்கு தெரியுதா? அதுபோல் ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலுடைய அத்தனை புத்தகங்கள் தெரியணும். 39 புத்தகங்கள் தெரியும். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பாகம்னு சொல்ல தெரியணும். அப்போல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், அப்படி வரணும். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 27 புத்தகம் சொல்லணும். இப்போ இதெல்லாம் ஒரு பேசிக், ஒரு அடிப்படை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த ஜெபம், பரம்பண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே. இதை ஏன் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன்னா, அமெரிக்கன் காலேஜில் எனக்கு எங்களுக்கு பியூசியில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. நோ 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 இயேசுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. சரியா? சம்பந்தம் இல்லாத நிலைமையிலையும் கூட ஒரு கேள்வி கேட்டதுக்கு பரம்பண்டங்க ஜபத்திலேருந்து ஒரு எழுதினேன். என் பேப்பரை கொண்டு வந்து மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் இயேசுவிடத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு த ஹோல் கம்பைல் ஒர்க் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் கொடுத்தாங்க. இப்பவும் வச்சுருக்கேன். எனக்கு அது ஒன்றுமே புரியாது. அவர் இங்கிலீஷ், எனக்கு என்ன புரிய, அவ்வளோ பெரிய புக்கு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் போல் அதை எழுதினேன். ரைட்டா? எம்ஏ பேப்பர் எழுத மாதிரி அனலிட்டிக்கல் ஸ்டடி, எக்ஸாமின், அனலைஸ், அது மாதிரி எழுதினேன். அப்போ எனக்கு கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுக்குறார். இதுக்கு இவ்வளவு தூரம் சுற்றி வர்றீங்களா? அதான் நான் சொன்னேன், பையே தான் போவேன். ஆண்டவர் ஜெபத்தில் என்ன சொன்னார்? 10ஆம் வசனம் படிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. த கிங்டம் கம். எப்படி ஆரம்பிக்கிறாரு? பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வார்த்தை என்ன இருக்கிறது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ண போது கூட அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன உங்களுக்கு தெரியும்? 11:2 சொல்லியிருக்கு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தை கிங்டம் கம். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, சிஇவி என்ற கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில், கம் அண்ட் செட் அப் யுவர் கிங்டம். உடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த வார்த்தை என்ன? இப்போ தாங்க கவனிங்க. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது உம்முடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படி தானே சொன்னார்? அப்படி தானே சொன்னார்? பாருங்க, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, வந்துருச்சுன்னு சொல்லலை, சமீபமாக இருக்குது, அட் ஹேண்ட். இவ்வளோ நாள் எதிர்பார்த்த இயேசு, நான் வந்துட்டேன், இந்த ராஜ்யம் தான் வந்துருச்சு. யோவான் பேசுகிறார், இவரும் பேசுகிறார். அப்படியே நான் ஸ்டண்டாகி போயிருக்கேன். ஆனால் இயேசு அவர் அவ்வளவு சொன்னாலும் he requested the people to pray the kingdom of God to come. எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்குது. ஆனால் அந்த ராஜ்யம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை வைத்து கத்திர மையப்படுத்துவோம். சரி, சொல்ல உங்களுக்கு புரியுதா? நமக்கு புரியணும். அது அப்போ தான் மட்டும் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அந்த வேர்டு ஒரு கமாண்டாக இருக்குது. இட்ஸ் அ கமாண்ட். லெட் த கிங்டம் கம். நான் திருநெல்வேலியில் ஒரு அவுட்டர் ஏரியாவில் ஒரு சபையில் என்னை ஒரு திறந்த வெளி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்ட போது 3ஆவது நாள் நான் பிரசங்கம் பண்ணின செய்தி இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. போலீஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. த கிங்டம் கம். நான் சொன்னேன், ஒரு ராஜ்யம் இங்கே வரணும்னா ஒரு ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும் என்று பேசினேன். என்னுடைய நீண்ட நாள் எங்கள் ஃபேமிலி குடும்ப அங்கத்தினர், எனக்கு அத்தான் ஆண்டவர் மகிமைக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. என்னடா பென்னி பேசுகிறான், அந்த மருமையை என்ன பேசுகிறான்னு கேட்க வந்திருந்திருக்கான்.
நல்ல காவல்துறை எல்லாம் இருக்காங்க, வெளியில் ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் இங்கே வரணும்னா ஒரு ராஜ்யம் காலி ஆகணும். ஜீசஸ் நெவர் கேம் டு எஸ்டாப்ளிஷ் அ பொலிட்டிக்கல் கிங்டம், ஹீ கேம் டு எஸ்டாப்ளிஷ் அ ஸ்பிரிச்சுவல் கிங்டம் என்று பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா அவங்க பார்த்துக்கிறாங்க, குறிப்பெடுப்பாங்க. ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை அழிக்கணும்னா எதுவும் கவர்மெண்ட் எடுத்து கவுத்துக்கு பிளான் பண்ணி பேசுகிறானா திறந்த வெளியிலன்ட்டு. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இதயத்தில் வர வேண்டும் என்று பேசினார். கையில் ஒத்துக்கிறோம். இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த காரியம். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோமா? ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை போல அமைதி, சமாதானம், சந்தோஷம் பொங்கும் ராஜ்யம் எதுவும் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். ஒரு ஃபுட்நோட்டில் போய் பார்த்தேன், நம்முடைய ராஜ்யம் என்றால் இயேசுவின் ஆளுகை வரணும். எங்களை அநேக ஆண்டவன்மார்கள் ஆண்டார்கள், இனி நீர் மாத்திரம் எங்களை ஆளும். நம்ம ஆண்டவர் ஆளணும். நம்ம சொல்லணும், என் தேசத்தில் ஃபாதர் பாடுவார், என் தேசம் இல்லை எங்கிலும். அவர் அழுதுகிட்டு பாடுவார். தேசத்தை குறித்து ஃபாதர் அவங்களுக்கு ரொம்ப பாடம் உண்டு. அப்போ தேசம் எங்கிலும் அல்ல, என் வாழ்க்கையில் நீர் ஆளும். ஒரு வசனம், அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி நீர் மாத்திரம் எங்களை ஆளும். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் பல இரட்சகர்கள் என்று சொல்லப்படுகிறதான நியாயம் விசாரிக்கிறவர்கள் ஆண்டார்கள். 400 ஆண்டுகள் ஓடிப்பானது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்ட உள்ளதில் இருக்கிறார்கள், திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், திறமை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும்போது அந்த புஸ்தகம் எப்படி முடிகிறது தெரியுமா? அவர்கள் இருந்த காலத்திலும் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் வழியின்படி சிந்தையின்படி போய்கொண்டிருந்தான் என்று அந்த பகுதி முடிவடைகிறதை நான் வாசித்திருக்கிறேன். நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? நியாயாதிபதியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை. There was not one king. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். குறித்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம். நியாயாதிபதிகள் 21:25. அந்நாட்களில், those days, ஒரு ராஜா இல்லை, அவனவன் அவனவன் படிச்சு பாருங்க, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அவனவன் பூரா ஆம்பளைகளை தானே போகிறதுக்கு பாஸ்டர். நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம், எங்களை பற்றி தெய்வம் சொல்லவே இல்லை. அவள் கிறிஸ்துவுக்கள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவள் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். எனக்கு எது ரைட்டோ அதை தான் நான் செய்து வந்தேன். இஸ் இட் ரைட்? இது சரியா? இதை சரின்னு ஒத்துக்கிட முடியுமா? நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் என் இஷ்டம், என் விருப்பம், என் புத்தி, என் அறிவு, என் ஞானம், will it be as a home? அது குடும்பமாக இருக்குமா? குடும்பம் நஷ்டம் அடைந்து போ. நாட்கள் இஸ்ரவேலின் ராஜா இல்லை. ஒரு ராஜா இருந்தா அவன் சொன்னதை எல்லாரும் கேட்பாங்க. கைகளை ஒத்து கத்திர மேம்படுத்துவோம். ஏன் அந்த வார்த்தை இருக்கிறது? இஸ்ரவேலில் அந்நாட்களில் அநேக ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள், இவங்கெல்லாம் ஆண்டார்கள். ஆனால் இப்பொழுது நீர் மாத்திரம் எங்களை ஆளும். என் வாழ்க்கையில், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆளுகை வர வேண்டும். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களை ஆளு ஆண்டவரே. அநேக ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சில சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் யார் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்தில் என்ன ஆட்சி, யார் ஆட்சி செய்கிறாங்க தெரியுமா அப்படின்வாங்க. இல்லை, இது பொதுவாக சொல்கிறேன், சரியா? வசனத்தை டீச் பண்ணுறேன், இவ்வளோதான். நல்லா ஜோம் பண்ணிவிட்டு குறிப்பு எடுத்துகிட்டு வந்து ஜோம் பண்ணுறேன், ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? யார் ஆட்சி செய்கிறா? ஆண்டவர் ஆளுகிறாரா? ஆனால் வீட்டில் என்ன போட்டிருப்போம்?
Jesus Christ is the head of this house, the silent listener to every conversation. Is Jesus happy when we talk? Maybe when we pray, Jesus will happy. But Jesus will ask the question, my son, my daughter, well, I will be happy when you talk. ஒருவேளை நாம் சாப்பிடும் பொழுது அவர் சந்தோஷமாக இருப்பார். ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது என் பிள்ளைகள் சந்தோஷமாய் சாப்பிடட்டும். ஆனால் ஆண்டவர், நான் வேதம் வாசிக்கும் போதும், நான் ஜெபிக்கும் போதும், நான் பேசும்போதும், ஜெபிக்கும்போது வேதம் அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன், அவருடைய வார்த்தையை கொண்டு நான் வாசிக்கிறேன். திரு உணவால் உணவர் பண்ண என்னை ஆட்கொண்ட இயேசு, அதெல்லாம் கண்ணீர் வரும். உம்மை யார் என்று அறிவர், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மை செய்பவரே. வாழ்க்கை பயணத்தில் தூணாய் வருபவரே, உன் வார்த்தையினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, மனிதர் தூற்றும் போது துணையாக வருபவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த பாட்டெல்லாம் மனப்பாடமாக எனக்குள் வருவதற்கு காரணம், சில நேரத்தில் பார்த்து பாடுவேன், சில பார்க்காம பாடுவேன், என் மனசில் அப்படியே இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். நான் என்னை பெருமைப்படுத்த சொல்லலை, ஆனால் உங்கள் முன்பு நான் எந்த அளவிற்கு கடவுள் என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் அவர் செதுக்கி அவர் என்னை வணைகிறார். நான் குயவனுடைய கரத்தில் இருக்கும் ஒரு களிமண். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் என் கரத்தில் ஒரு குயமாக, ஒரு குய கலமாக இருக்கிறீர்கள். அவன் வணைகிறான், ஆனால் அது கெட்டு போயிற்று, ஆனால் அதை தூக்கி எறியவில்லை. என்னை சந்தித்த வார்த்தைகள் அதுதான், என்னை தொட்ட வார்த்தைகள் அதுதான். குயவன் வரைகிறான் ஒரு பாத்திரமாக, ஆனால் அது கெட்டு போயிற்று. எடுத்துக்காட்ட நேரம் இல்லை, நீங்கள் வாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆனால் அதை தூக்கி போடலை, அதை எடுத்து வேறொரு பாண்டமாக வணைகிறான். ஒரு மாதிரி கூட வாசிப்போமா? கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நம்ம நினைக்கிறோம் சபையில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று. ஓ சார், அதுக்காக சபை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, சபை அவசியம் இல்லை என்று மக்கள் நினைக்கக்கூடாது. குயவன் வீட்டுக்கு போ. குயவன்னா மண்பாண்டங்கள் வணைகிறவன். நான் மதிக்கவே மாட்டேன் உங்களை, தெரியுமா உங்களுக்கு? நான் சில நேரத்தில் வணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நின்று கையை கட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அடப்பா, ஒரு களிமண்ணை என்ன அழகாக பாத்திரமா அதை சுற்றி விட்டு அப்படியே விரலை வச்சு, மை காட், நம்ம ஒரு பேப்பரே மடிக்க தெரியல, பறிச்ச பேப்பரை மடிக்க தெரியல, ஒரு பாத்திரத்தை கழுவி எடுக்க தெரியல, ஒரு தட்டை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து பிங்கங்கணத்தை நொறுக்கிறோம். அவன் மண் பாண்டத்தை ஒரு பாத்திரமாக வணைகிறான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், a mighty prophet. அவனை பார்த்து சொல்றார், நீ அங்கே போ. ஏன் சொல்லக்கூடாதா டைரக்டா? Have you ever thought about it? யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே போய் சொன்னார் இல்லை, ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ என்று சொன்னார். ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே தேர் என் வார்த்தைகளை, மை வேர்ட் ஐ வில் டெல் யூ, உனக்கு சொல்வேன். கைகள் அதுக்கு அதை மேம்படுத்துவோம். சரி, நம்ம நினைக்கிறோம் ரொம்ப படித்தவங்ககிட்ட தான் கடவுளுடைய வார்த்தை இருக்கும், இல்லை பெரிய சர்ச்சு அப்படியே நிரம்பி வழிகிற இடத்துல தான் கடவுளுடைய வார்த்தை இருக்கும். யார் சொன்னது? எங்கேயும் ஆண்டவர் பேசுவார். கைகள் அதுக்கு அதை மேம்படுத்துவோம். அறிவுள்ளவர்கள் இல்லை, ஒன்றுமே தெரியாதவங்க கூட, படிப்பறிவில்லாதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பேசும்போது கடவுளுடைய வார்த்தை டக்குன்னு வந்து விழுகும். We must have that kind of inquisitive to know the God's voice.
We must be inquisitive to understand what the Lord is trying to say to us. Sometimes we like it, sometimes we don't like it, but God wants still to speak to our hearts because He loves us. நம்மை நேசிக்கிறார். என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய தீர்க்கது. இம்மிடியட்லி ஒபீடியன்ட் டு ஹிஸ் வாய்ஸ். கையில் இருக்கிறத மேம்படுத்தும். என்ன சொல்லியிருக்கலாம்? நானே என்ன சொல்லுவேன், அங்கே போன பிறகு நீ சொல்லணும். நீ தானே சொல்லி கோயில் வீட்டுக்கு போய் இப்போ சொல். நான் சொல்லுமா சொல்ல மாட்டேமா? சரி, ஐ மேட் யூ டு திங்க். நான் யோசிக்க வைக்கிறேன் உங்களை. ஐ திங்க் நானுமே யோசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் டேரக்ட் எவன் வீட்டுக்கு போன்னு சொன்னவர் சொல்கிறதுக்கு அங்கேயே சொல்லியிருக்கலாமே. எனக்கு கடவுளுக்கு ஞானம் இல்லையா, திறமை இல்லையா, அவர் லாயக்கற்றவரா என்ன? நீ போயிட்டான்ல. இதுலேருந்து நான் ஒரு 10 செய்தி எடுத்துருவேன். கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட போட்டு எனக்கு மைண்டில் அங்கிட்டு தள்ளி வருது. அவன் பேரன் வீட்டுக்கு போனேன். He was immediately obedient to the voice of God. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இல்லைன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவன் தகுதியே கிடையாது. He is not worthy to say, thus say the Lord. He is not fit to become a prophet. And சொன்னார், when I am talking, you are not listening. What right that you have to speak to others? ஆண்டவர் டக்குன்னு கேட்டுவிடுவார். உனக்கு என்னடா பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு கேட்பார். நீங்கள் சொல்லுவாங்க, பைபிள் எல்லாரும் கையில் இருக்குது. சங்கீதம் 50 ரெஃபர் பண்ணனால நான் சொல்கிறேன் டக்குன்னு. 16ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். முதல்ல சொல்லிடுறேன், இந்த மார்க் சுவிசேஷன் டீச் பண்ணிட்டே வர்றேன். உடைய ராஜ்யம் வரணும்னு சொல்கிறதுல நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜெபம் பண்ணணும். அது வரும், ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்கிறாருன்ற செய்திக்குள்ளே தான் வந்துட்டு வர்றேன். கர்த்தர் சில வார்த்தைகளை என் மூலமாய் இந்த நிமிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். I know I am under the control of the Holy Spirit. I am under the Spirit directionல தான் நிற்கிறேன்றது எனக்கு தெரியும். சொல்கிறேன், தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பாஸ்டர் தின்ன பிரச்சாரம் நடத்த சொன்னார். அவரும் வந்து பேசுகிறேன்னாரு. ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு? துன்மார்க்கன் அன்காட்லி. அவனுக்கு கடவுளை பற்றி கவலை இல்லை, கடவுளை பற்றி பயம் கிடையாது. அவனுக்கு உயிர் மூச்சு கொடுத்து, அவனுக்கு உயிர் கொடுத்து, அவனை வாழ வைத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து அவனை வாழ வைத்த ஒரு தெய்வம். ஆனால் அவர் வேண்டாம், அவருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம், அவருடைய சத்தியம் எனக்கு வேண்டாம், அவருடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம், அவர் எனக்கு எதுவும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் வழியில் தான் நான் போவேன். தேவன் சொல்வார், துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம்? நீதியுள்ள நியாயாதிபதி கேட்கிறார் சார். நீதியுள்ள ஆண்டவர் கேட்கிறார். பரிசுத்தமுள்ள தெய்வம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் கேட்கிறார். என் பிரமாணங்களை எடுத்துரைக்கணும். அவன் கையில் அந்த பிரமாணம் எப்படி வந்துச்சு? யாரோ ஒருத்தர் பைபிள் ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். யாரோ ஒரு பிறந்த நாளில் பைபிள் கொடுத்துருவோம். எங்கெங்க வீடுகளுக்குள் இல்லங்களுக்குள் வேதாகமம் போகட்டும், வாசிக்கட்டும், ஆனால் திருந்தணும். உம்முடைய வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைக்க வேண்டும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாலும். நினைக்கலாம், காம்பவுண்டில் கடவுள் பேரை தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் கேட்பாரு, நம்ம கடவுளை தெரிஞ்சவங்களா உள்ளே இருக்கிறோமா, வாழ்கிறோமா, கடவுள் வார்த்தை நம்ம கேட்குறோமான்னு கேட்பார்ல. ஜீசஸ் கிறிஸ்டியன் காம்பவுண்ட்னு சொல்லலாம், கிறிஸ்டியன் தெருன்னு சொல்லலாம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை சொல்லலாம். இப்போ உடன்படிக்கையை பற்றி அளவு பேசக்கூடிய அளவு பைபிளில் அவனுக்கு ஹேஸ் த கெப்பாசிட்டி டு நோ. ரைட், கைகள் பார்த்து கத்திர சோதரம். வெரி முக்கியமான ஒரு செய்திக்குள்ள நான் போகிறேன்.
உண்மையே சொல்கிறேன், ப்ரே பண்ணிட்டே வந்திருக்கேன். சரியா? என் பிரமாணம் உடன்படிக்கை என்பது வேதத்தில் உள்ளது. ஆனால் துன்மார்க்கனுடைய கையில் பைபிள் இருக்குது. நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஒன்று இருக்கு, நான் வரேன் அப்புறம். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று பைபிள் இருக்கு, இருக்கா இல்லையா? If a man is not listening to God and His word, அப்போ என்ன அர்த்தம்? வேதத்தை கேட்காதவங்களும் ஜெபம் பண்ணலான் இருக்கு. நான் ஜெபம் பண்ணுறேன் 10 மணி நேரம், நான் இப்போ வர்றேன், சத்தியத்துக்குள்ளே தான் வரேன். நான் 20 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 22 மணி. வேதத்தை கேட்கல. வேதத்தினுடைய மெயின் சத்தியம் என்ன சொல்லுது அதை கேட்கல. ராத்திரி பூரா ஜெபம் பண்ணாலும் சரி, 3 நாள் 7 நாள் 15 நாள் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் அப்படியே சொல்றாரு, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம். இப்போ என்னன்னா, வேதத்தை கேளாதவன்னா சர்ச்சில் வந்து கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. வேதம் கையில் இருக்கு, அது சொல்ற வார்த்தைகளை கேட்கல. கடவுள் என்ன சொல்றாரு எனக்குன்றதை கேட்கல. நீ சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளே உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். சங்கீதம் 50 சொல்லியிருக்கிறது. சிச்சைனா chastisement. It is from the Father. It's not from the government. The government is trying to implement the law. The law demands justice. But a father and a mother chastise his child or their children. Why? Because they want to redeem the son and the daughter. தன்னுடைய மகளையும் தவறான வழிக்கு போகக்கூடாது என்று சிட்சிக்கிறார். அது சட்டத்தை நிறைவேற்ற நீதியாய் புறப்படுகிறது. ஆனால் ஒரு பெற்றோர் நம்மை கண்டித்து திருத்துகிற ஒரு விஷயம் சிட்சை. அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன தெரியுமா? லவ். இட் ஸ்டார்ட்ஸ் பை லவ். நான் சொல்லியிருக்கிறேன் பல முறை, இந்த செய்தியினுடைய பதிவு செய்கிறேன். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். 18ஆம் வசனம், நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். நமக்கு தெரியுது அவன் திருடன், அவன் திருடின்னு நமக்கு தெரியுது. ரைட்டா? ஜென்ஸ்லேயும் திருடர் இருக்கலாம், லேடிஸ்லேயும் திருடர் இருக்கலாம். இப்போ நீங்கள் ரூபி தான் என்னை காட்டுவார் நிறையா எடுத்து. இந்த நான் பார்க்கவே மாட்டேன், அதெல்லாம் குப்பையை கொண்டு போடு, நடக்கிறத பாருங்க உலகத்தில், அது தெரியும் எனக்கு, எல்லாம் நடக்கிறது தெரியும், குறைச்சி சொல்லலை. அது மாதிரி காரியம் எனக்கு அது பிடிக்காது. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து காணுகிறார். லேடிஸ் எடுத்து கடைகளில் ஸ்டோரில் ஆட்டையை போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். உனக்கு தெரிஞ்ச பிறகு அவனோட எப்படி ஒருமித்து போக முடியும்? அப்போ பாஸ்டர், நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் எங்கே போக? பஸ்ஸில் போக முடியுமா? ரயிலில் போக முடியுமா? விமானத்தில் போக முடியுமா? அதெல்லாம் போகணும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. ஃபெல்லோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, அதுவே தப்பான்னு அது ரைட்டான்னு தெரில. நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிற, நீ அவன் கூடயே போகிற. அடுத்த வசனம் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் பைபிளில் சிலர்லாம் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு போவாங்க. நான் அன்றைக்கி ஒரு பாஸ்ட் பேசுவாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் பேசுகிற ஆள் இல்லைன்னாரு. எனக்கு பயங்கர சுருன்னு வந்துச்சு. அந்த ஊழியரை எல்லாரும் குறை சொல்கிறாங்க, எல்லோரும் பேசுவாங்க. பட் அவர் பைபிளை கரெக்டாக படித்து தான் பேசுகிறாரு. அந்த சர்ச்சில் உள்ளவங்களுக்கு அது தெரில. அதுக்கு என்ன செய்ய? ஒரு சைடை மாத்திரம் எடுத்துட்டு நல்லா இருக்கணும், ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம்? அவர் சத்தியத்தை பேசும்போது யாரும் கேட்கல. அதை வார்த்தையை பாருங்கள், விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. இதை நான் வாயில் சொல்கிறதுக்கு நம்ம கூச்சம் இருக்கும், வேண்டாம். ஆனால் வசனம் இருக்குது, அதை நம்ம எஸ்கேப் பண்ணி போக முடியாது. இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவங்களோடையும் உனக்கு ஒருமித்து போகிறாயின்னு போட்டிருக்கா. அடுத்த வசனம் பங்கு உண்டுன்னா உனக்கு ஒரு ஷேர் இருக்குன்னு அர்த்தம். அத்தாடி புரியுதா உனக்கு? ஷேர்னா என்னது? 75-25, 50-50, 60-40, 30-70, 90-10 பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? உன் மேலே மிஸ்டேக் இருக்குன்றார். விச்சாரோடு உனக்கு பங்கு உண்டுன்னா நீ அவங்களோட நீ இருந்தனா என்ன அர்த்தம்? பனைமரத்துக்கிலேருந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு தான் சொல்ல போகிறான். ரைட்? உன் நண்பனை யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று சொல்வேன். எவ்வளோ பைபிள், அதான் சத்திய வேதம் இது. ஜீசஸ் நான் சொல்கிறதுனால
யாரையும் குறை சொல்லலை, யாரையும் குற்றப்படுத்தலை. ஆனால் பைபிளில் இவ்வளவு சத்தியம் இருக்குதே. ரோமரில் இருக்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களுக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் சொன்னாங்க கற்பனையிலிருந்து வரல, வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. எதுக்கு ஃபஸ்ட்டாக கற்பனையிலேருந்து வர எங்களே திட்டுறீங்கன்று? வாங்க எங்கேருந்து வாங்க. சரி, சுப்பிரமணியபுரம் சேர்த்து சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது, நல்லிருந்து வருது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். கேட்காரு, நீ திருடனை காணும்போது போகிற விபச்சார கூட உனக்கு பங்கு இருக்குன்றாரு. உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. இந்த வார்த்தைக்கெல்லாம் தமிழில் ஆங்கில வேதாந்தத்தை போய் பாருங்கள். சொல்ல வந்த காரணம் என்னன்னா, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அதான் அடக்கார்த்தப்புல புரியுதா? நீ உட்கார்ந்து டூருக்கு போயில உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, அந்த சகோதரன் யாரு? Who is your brother? ஆண்டவர் கேட்டாரே காயின்ட்ட, உன் சகோதரன் எங்கே, ஆபேல் எங்கேன்னு கேட்டாரா இல்லையா? What is your brother ஆபேல்? பேர் சொல்லி சொல்றாரு, சகோதரன் சொல்றாரு, உன் தாயினுடைய சகோதரன்றார். அந்த சங்கீதத்தை நான் படித்திருக்கிறோமா, வாசித்திருக்கிறோமா, தியானித்திருக்கிறோமா? கிறிஸ்தவம், கிறிஸ்தவ திருச்சபைகள், ஆலயங்கள் இதை நேரம் எடுத்து விவரமாய் சொல்லி இருக்கின்றதா? மக்கள் இதை கேட்டிருக்கிறார்களா? கேட்டு பயனடைந்திருக்கிறார்களா? வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறார்களா? அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நடத்துகிறார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மாண்டார், விடுதலை ஈந்தார் என்று சொல்ல முடியுமா? பயமாக இருக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, உன் தாயின் மகனுக்குன்னா கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் தான். அந்த காலத்தில் ஸ்டெப் மதர்லாம் இருந்திருக்கிறாங்க, அது வேற. ஆனால் உன் தாயின் மகனுக்கு நீ, அப்போ குடும்பத்தில் உள்ள பிரதரை பேசினால என்ன, சிஸ்டரை பேசினா என்ன, யாரை பேசினா தப்பு தப்பு. கர்த்தர் நியாயாதிபதி, நீதியுள்ள தேவன். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். சொல்லிட்டு சொல்றாரு, இவைகளை நீ செய்யும் போது நான் கவனமாக இருந்தேன். நம்ம நேரத்தில் இருக்க ஆண்டவர் கம்முன்னு இருக்கார், ஒன்றுமே செய்ய மாட்டேன்றார். இவைகளை நீ செய்யும் போது அவனைத்தான் அடிக்கிறார், அவளைத்தான் அடிக்க. நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். உன்னை போல நான் இருப்பேன் நீ நினைக்கிற, forget it, கிடையாது. ஆனாலும் பாருங்க, நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். ஒரு கோர்ட்டில் ஒரு வக்கீல் நீதிபதி இடத்துல போகும்போது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோர்த்து பண்ணணும். இல்லைன்னா ஜட்ஜ் சொல்லார், போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பார்ப்போம், கேஸை ஒழுங்காக படிச்சுட்டு வா, இல்லை திரும்ப வந்தால் கொண்டு போடுவேன், ஓடு அப்படின்னு அனுப்பி விடுவார். வேதத்தில் இருக்கிறது. இது எந்த சங்கீதம் எப்படி முடியுது? தேவனை மறக்கிறவர்களே இவளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு சொல்கிறாருன்னா, அவளை நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். அந்த வசனத்தில் தான் நான் சொன்னேன். இப்போ தேவன் நம்மை நேசித்தால் இந்த மாதிரி சொல்லி நம்மை திருத்துவார், கைகள் வச்சு கத்திர மகிமைப்படுத்துவோம். சரி, நம்ம தேவன் திருத்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? கொஞ்ச நாள் சொல்வார், விட்டுருவார், அப்படி விட்டுருவார். நான் ஆசிரியர்களிடத்தில் கற்றுக்கொண்டது என்னென்னா, கொஞ்ச நாள் சொல்லி பார்ப்பாங்க, பேரண்ட்ஸை கூட்டி கேட்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைய நீங்கள் கண்டிக்காதீங்க, உங்களுக்கு என்ன அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, டீச் பண்ணுங்கள், போயிட்டே இருங்க. என் பிள்ளையை திருத்துறது உங்களுக்கு வேலை இல்லை, பாடம் சொல்லி கொடுங்க. மார்க் வாங்குறான், வாங்காமல் போகிறான், பாஸ் பண்ணுறான், ஃபெயில் ஆகுறான், நாசமாக போகிறான் அப்படின்னா, டீச்சர் நல்ல டீச்சராக இருந்தால் சரி, நான் கண்டுக்கிடவே இல்லைன்றான். ஓகே,
நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் பாடு. அவ்வளோதான் செய்ய முடியும். பெற்றோரே பிள்ளையின் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆசிரியர் என்ன? இந்த கர்த்தர் யாருக்கு சொல்கிறாருன்னா, அவங்கள நேசிக்கிறவங்களுக்கு சொல்லி, தேவனை மறக்கிறவங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். வைங்கிறேன், இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை தடவி கொடுப்பேன், சீயோனிலே நீங்கள் தாலாட்டப்படுவீர்கள், நீங்கள் தேற்றரவு பண்ணப்படுவீர்கள். அப்படியே சொல்றாரு. பீறி போடுவேன்றார். எது பீரும்? 2-3 நாட்களுக்கு முன்பு வால்பாறையில் ஒரு 4 வயது குழந்தை தூக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கு முந்தின வருஷமும் நடந்திருக்குன்றாங்க. என்ன நடந்துச்சு? தூக்கிட்டு போயிடுச்சு. அது எப்படி தூக்கிட்டு போயிருக்கோம் நான் நினைக்கிறேன், கழுத்தை பிடிச்சி தான். எல்லாம் தேடினாங்க. ஃபஸ்ட்டு தலை கிடச்சிச்சு, அப்புறம் ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு, அப்புறம் பாடி கிடச்சிச்சு. அது சிறுத்தை என்றைக்குமே லியோபார்டு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்று ஒருவர் போட்டிருப்பார். அதை அவங்க கம்ப்யூட்டர் இதுலேயே போட்டு, சேட்டா அன்பிரடிக்டட் அனிமல், அது எப்படி வரும் எப்படி தாக்கும்னு தெரியாது. கரடி என்ன பண்ணும் தெரியுமா? பீறிடும், நாராக எடுத்துரும். இதை யார் சொல்கிறா? சிங்காசனத்தில் இருக்கிற அன்புள்ள தெய்வம், திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின தெய்வம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன தெய்வம் சொல்றார். ரோமருக்கு படிக்கும்போது நிறைய படிப்போம், ஏன்னா நிறைய சொல்லித்தரேன். ஸ்தோத்திரம். கத்த கிருபை கொடுத்தால் நான் சொல்லித்தரேன். நம்ம எப்பவுமே நாணயத்துடைய ஒரு பக்கத்தை பார்த்து விட்டு அடுத்த பக்கத்தை பார்க்கறது இல்லை. தேவன் அன்புள்ளவர், அடுத்த பக்கம் அவர் கோபம் உள்ளவர்ன்றது நிறைய தெரியாது. நிறைய சபைகளில் ஏன் ஆட்கள் வர்றதில்லை? தேவன் கோபம் உள்ளவர் என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேன். நான் கேட்குறேன், இந்த இடத்துல இருக்கிற பெற்றோர்களாகிய நம்ம நம்ம பிள்ளைய ஒருத்தர் அடித்தா நம்ம விட்டுருவோமா? அடிக்க விட மாட்டோம் இல்லை? ஏன்? அவன் மேலே கோபம் வரும். ஃபஸ்ட்டு ஏன் அவன் மேலே கோபம் வருது? நம்ம பிள்ளையை நேசிக்கிறதுனால. அப்போ அன்பும் கோபமும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். எத்தனை பேர் கலைஞர்? நாணயத்தில் 2 பக்கங்கள். ரைட்டா? உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொருளை ஒருத்தர் திருடிட்டு போகிறாங்க, விட்டுருவீங்களா? நம்ம ரோட்டில் ஒரு அநியாயம் நடக்குது, என்ன சொல்லுவோம்? கேட்குறதுக்கு நாதியே கிடையாதா? ரோட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கே இல்லையா நாட்டில்? சும்மா நம்ம பொழுதுனையும் அடிச்சுட்டு நடக்காங்க. நம்ம ரோட்டில் ஒரு இது கேட்குறக்கு யாருமே இல்லையா, ஆள் இல்லையா? நம்ம கேட்குறோமே. ஏன்? எதனால கேட்குறோம்? ஒன்று, நமக்கு ஒரு பாதிப்பு, அதனால் நமக்கு ஒரு கோபம் வருது. கைகள் வச்சு கத்திர மேம்படுத்தும். அப்போ உண்மையாக ஒரு தவறு இந்த ஒன்று நடந்தாலும், அநியாயம் என்று நடந்தாலும் நமக்கு ஒரு கோபம் உள்ளத்துக்குள்ளே வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த கோபம் வந்தாலே அது தப்புன்னு நினைக்கிறோம். நமக்கே அப்படின்னா ஆண்டவர் கோபம் வருமா வராதா என்ன? சரி, ஆண்டவர் தேசத்தையும் உலகத்தையும் நாடுகளையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் நம்ம சுற்றி இருக்கிற பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் நீங்கள் நினச்சி சிரிச்சுக்கிட்டா இருப்பார்னு நினைக்கிறீங்க? பயங்கர கோபம் வரும். ஏன்? சாயலில் படைத்த ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தனை வெட்டி சாய்க்கிறான், அநியாயமாக நெத்த உயிர் போகுது, விபத்தில் போகுது, பஞ்சத்தில் போகுது. அன்றைக்கி சொன்ன ஜெபத்தில் 10 வருடத்தில் 1.24 லட்சம் அக்ரிகல்ச்சரிஸ்ட் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். வருஷத்துக்கு 12,000, மாதத்துக்கு 1000 பேர். நமக்கு சோறு போடுற, நமக்கு உணவு தயாரிக்கிறதான அக்ரிகல்ச்சரிஸ்ட் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பார் நினைக்கிங்களோ? மாட்டார். பார்த்தா கோபம் வருதுன்னு சொன்னால் ஆண்டவர் கோபப்படுறாருன்னு பிரசங்கம் பண்ண வரமாட்டாங்க. வெறும் அன்பாக இருக்கிறார் 2 மாதம். அந்த அன்பை எப்போ நம்ம புரிவோம் என்றால், அந்த கோபத்தை புரிஞ்சாதான் அன்பை புரிவோம். கைகள் ஒத்துக்கத்தில் மயப்படுத்தும். சரி, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பெற்றோரிடத்துல, நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. இந்த கோபத்தையும் அன்பையும் நம்ம சரியாக நிதாளிக்கலைன்னா, நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு ₹1 தர்றேன், ஒரு பக்கத்தில் ராஜா இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒன்றுமே போடலை. நீங்கள் ரோட்டில் கடையில் கொண்டு போய் கொடுங்க, அது செல்லுமான்னு கேளுங்க. ஒரு நாணயத்தில் ஒரு பக்கத்தில் என்ன பூவா தலையா, ஒரு பக்கம் ஏதோ அடித்து நஞ்சு இருக்குது. அந்த நாணயத்தை நம்ம கொடுக்கும்போது இப்படி பார்க்குறான், பார்த்துட்டு தூக்கிப்போம், வேறு நாணயம் கொடு.
நம்ம கிழிஞ்ச நோட்டு வாங்குறது இல்லைல்ல. நானே வாங்க மாட்டேன். என்னைக்கு ஒருத்தர் கேட்டார், கரெக்டாக எடுத்து கொடுக்குறீங்களே பாஸ்டர் எல்லா நோட்டேன்னு. எனக்கு இந்த சில்லறை வாங்க பிடிக்காது. நம்மளே கிழிஞ்ச நோட்டு வாங்குறது இல்லையே. நம்ம ஆண்டவர் நாணயத்தை, ஒரு பக்க நாணயத்தை வைத்து கொண்டு கிறிஸ்தவம் இன்று எல்லா பக்கமும் கொடிகட்டி அசைத்து பறந்து கொண்டிருக்கிறது. டீப்பாக படித்தா, அதனால தான் சொல்கிறேன், பைபிள் ஸ்டடி போல் ஒரு பிரயோஜனமான நேரம். சண்டே நைட்டு வாங்க, ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம அர்த்தம் சொல்லணும். தெரியட்டா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும், படித்து சொல்கிறேன்னு சொல்லணும். நான் உங்களை பீறி போயிடுவேன் என்றார் கர்த்தர். அதை படித்தேன், நான் ரெட் லைட் போட்டு வச்சுருக்கேன். அத்தாடி, ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஒரு கரடி கையில் இருந்து பிள்ளைய மீட்கலை, 4 வயசு குழந்தைய கர்த்தர் பீறிட்டார்னா. மார்க்ஸ் விசேஷம் வாங்க. இதனால தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தான் அமைதி, சமாதானம், சந்தோஷம் இருக்கும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? நம்ம கவனித்து படிக்கணும், பைபிளை கவனித்து நடக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்பாக நான் எத்தனை விஷயத்தில், எவ்வளோ விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன். அதனால தான் ஒரு பக்தன் பாடுகிறான், ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஒப்படைச்சேன். காலம் சென்ற நடராஜ முதலியார் அவர் கடைசி காலத்தில் பாடின பாடல் என்ன தெரியுமா? ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர். அவரை நான் ஏன் மறக்க மாட்டேன்னா, 1978 ஜனவரி மாதம் 1 நரிமேட்டில் உள்ள ஆலயத்தில் அவர்களும் சகோதரி பத்மா நடராஜ முதலியாரும் பிரசங்கித்தார்கள். அன்றைக்கி தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். டிசைட் பண்ணிட்டேன், காலேஜுக்கு போயிட்டேன், ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல. ஆனால் கர்த்தர் என்னை நடத்தினார். அன்றைக்கு தான் நான் ஞானஸ்நானமே எடுத்தேன். அவர் பாடின கடைசி பாட்டு எது தெரியுமா? ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர். நம்ம ஒருத்தர் சொல்லணும், என்னை பார்த்தா என்னிடத்துல எந்த குறையும் இல்லை ஆண்டவரே, அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். நமக்கு சொல்லி கொடுத்தாலும் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா ஆதாயம் பண்ணணும். ஆனால் ஆதாயம் பண்ணுறதுக்கு முன்பாக தாவீது இடத்துல சொல்கிறான், என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் தெரியுமா? உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. ஏசப்பா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவணும். இயேசுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினது சிலுவையில் ஒரே முறை. ஆனால் நம்மை அவருடைய வசனம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கழுவணும். இன்னைக்கு காலையெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் எங்கெல்லாம் வெளியே போகும்போது ஊர் உலகத்தில் உள்ள தூசியெல்லாம் என்னை என்ன செஞ்சிடும், ஒட்டிக்கிடும். நான் மறுபடியும் போய் குளிக்கணும், என்னை கழுவணும். புரியுதா? அவை நாம் ஒவ்வொரு நாளும், யோவான் 15 இயேசு சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அவள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிவிட்டு சொல்கிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் உபதேசம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும், என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமானீர்கள். அப்போ நம்மை அவர் கழுவணும். பேதுருட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் எல்லாரும் நினச்சான் என்னை யாரும் கழுவ வேண்டாம்னு நினச்சான். ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் ரொம்ப லீடர். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு இடத்துல பங்கு கிடையாது. If I don't wash you away from head to foot, you won't have any partaking with me. எல்லாம் படிக்கும்போது, இந்த வசனங்களை படிக்கும்போது நான் என்னை உய்த்து ஆராய்கிறேன். நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது கர்த்தருடைய பந்தியை ரொம்ப லேசாக எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நியாயம் தீர்க்காவிட்டால், நிதானித்து அறியாவிட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அப்போ கம்யூனியனுக்கு வரும்போதே பயமாக இருக்குது. ஏன்? அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தின் அடையாளமாகிய அப்பம், அவருடைய ரத்தம், அவர் ரத்தத்தின் அடையாளமாகிய திராட்சை ரசம். இப்போ இதை நம்ம கரெக்டாக பண்ணணுமா இல்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் ஏன் இதை கொண்டு வருகிறேன்? நம்ம ஜெபம் பண்ணணும், கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். 10 நிமிடத்தில் முடிக்கிறேன், சரியா? முடிக்கல, ஒரு பார்ட் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். காலம் நிறைவேறிட்டு
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஆனால் இயேசு சொல்லி கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், வருவதாக. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? A plea for God's kingdom to be inaugurated on earth. ஒரு பாயிண்ட்லேருந்து இதை எடுத்துருக்கிறேன். கம் செட்டப் யுவர் கிங்டம், ராஜ்யத்தை ஸ்தாபியம் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். வந்துருச்சு, பக்கத்தில் இருக்கு, ஆனால் நீ ஜெபம் பண்ணுன்னாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ராஜ்யங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படணும். அதோடைய அர்த்தம் என்ன? அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், எ ப்ளீனா விண்ணப்பம், வேண்டுதல். எ ப்ளீ ஃபார் காட்ஸ் கிங்டம் டு பி இனாகுரேட்டட் ஆன் எர்த். இப்போ இந்த சர்ச்சு ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு இனாகுரேட் பண்ணப்பட்டுச்சு. மேலே ஃபாதர் அதை இனாகுரேட் பண்ணார். அப்போ வி ரிமெம்பர் த டே. ஸோ this is the way that Jesus is telling us, a plea for God's kingdom to be inaugurated. இந்த பூமியில் அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், செட்டப் பண்ணணும், நீ ஜெபம் பண்ணுன்றார். நம்ம அதிகமாக எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? நம்மளை நிறைய பேர் எதுக்காக உசுப்பேத்துறாங்க? அங்கே ஆட்சி அவர் பிடிக்கணும், இங்கே ஆட்சி அவர் பிடிக்கணும், நம்முடைய தேசத்தில் இவர் வரணும். எவர் வந்து என்ன, எல்லோரும் ஒன்று தானே, எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, எல்லாம் சேம். தவறு இல்லை, ஜெபிக்கலாம், ஜெபிக்கணும். ஆனால் அதுக்காகவே உட்காந்து வாழ்க்கையவே பண்ணி இவர் ஆட்சிக்கு வரணும், இவர் வரணும், இவர் மந்திரி ஆகணும், இவர் எம்எல்ஏ ஆகணும். எந்த எம்எல்ஏ யார் வந்து நமக்கு யார் என்ன உதவி செய்கிறப்பா? அவங்களா நமக்கு ரத்தத்தை சிந்துனாங்க, அவங்களா நமக்கு உயிரை கொடுத்தாங்க, ஜீவனை கொடுத்தாங்க சிலுவையில். மிஞ்சிட்டா நம்ம ரத்தத்தை எடுப்பாங்க அவங்க, நம்ம ரத்தத்தை அவங்க உறிஞ்சிட்டு போகிறாங்க. எத்தனை ஏழை எளிய மக்கள், திக்கட்ட மக்கள், விதவைகள் கண்ணீர் விடுறாங்க தெரியுமா? இதெல்லாம் விசாரிக்கிற ஒரு தெய்வம் இல்லையா? இதெல்லாம் எங்கள் தெய்வத்தை பார்க்கறதுக்கு கண் இல்லையா, காது இல்லையான்னு கேட்குறாங்களே. அத்தனை பேருடைய கூக்குரல் கடவுளுடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை தட்டி கொடுப்பார் என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தருடைய மார்போடு அணைத்துக் கொள்வார் என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தருடைய ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்துவாரோ? கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்குவேன், தலையாக்குவேன் என்று அவர்களுக்கு சொன்னதினால் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி விடுவாரோ? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கர்மாடமான்ற அவர் சொல்ல ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு சார். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் எல்லா ஜெபத்தையும் எப்படி பண்ணினாலும் கேட்டு விடுவாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வாழ்க்கையை செலவழிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? 1-2 ஜெபம் பண்ணலாம் அங்கிட்டு, ஆனால் அதுவே தான் வாழ்க்கை, அதுதான் என்னுடைய ஊழியம். நம்ம சில என்ன சொல்லுவோம், அவங்களுக்காக ஆண்டவரே அவர்களை மன்னியும். ஆண்டவருக்கு ஒன்னியே ஆடுறா, அவனை வந்து கேட்க சொல்லணும் வேறு ஆண்டவர். இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில், உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, யார்கிட்டயா ஒருத்தர் சொல்லி அவங்கள மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கால் தட் பர்சன். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நான் சொல்ல புரியுதா? சரி, நம்ம குடும்பத்தில் யாரோ நமக்கு தப்பு செஞ்சுட்டாங்க சார், நம்ம யாரோ பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவனை கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வா உக்காரு, ஏய் அவனுக்கு பூஸ்ட்டு கொடு, வடை சுட்டுருக்கியா கொடு, பிரியாணி இருந்தால் கொஞ்சம் கொடு, சாப்பிட்டு முடிச்சு. நீ யார்? நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? அவன் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நம்ம பார்த்து அறிவு இருக்கா உனக்கு? இப்போ அவனை வர சொல்லு. கால் தட் பர்சன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க பாப்போம். நீங்கள் பேச மாட்டீங்க எனக்கு தெரியும். சரி, இது டிவியில் போகுது, அவங்களுமே பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்து கேட்க மாட்டாங்க. கேட்டானே ஒரு கேள்வி அப்படின்னு சொல்வார்கள். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். நம்ம என்ன அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறது? ஆண்டவரே குடிக்கிற ஆண்டவரே அவனை மன்னியும். திமிரில் குடிக்கிறான் ராஸ்கல் அவன். அவனை போய் அவனை மன்னியும். அவனுக்கு தெரியாதா என்ன? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பொண்டாட்டியுடைய தாலியை எடுத்து கொண்டு போய் விற்று குடிக்கிறான் ஒருத்தன். அவனை மன்னியும் ஆண்டவரே. Is Jesus Christ is full? Is God is full then? தப்பு பண்ண மன்னிக்கணும். தெரியாமல் தப்பு செஞ்சிடலாம். இந்த பிள்ளைகள் கிள்ளிட்டேன் சார் தெரியாமல் பென்சிலை எடுத்துட்டேன், அதை மன்னிப்பார். பெரிய பிளண்டர் கொலை பண்ணிட்டு பிள்ளைகளை கடத்திட்டு டூலியம் பண்ணிட்டு எத்தனை குழந்தைகள், குஜராத்தில் எத்தனை குழந்தைகள் போயிருக்கு தெரியுமா? ஆமாம், ஜெபம் பண்ணியிருக்கோம்.
நல்லா கவனிங்க. எத்தனையோ குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் நம்முடைய தேசத்தை விட்டு மத்திய பிரதேசம், குஜராத்லேருந்து கடத்தப்பட்டிருக்கு. அவங்கள மன்னி ஆண்டவரே, நம்ம என்ன அவங்களுக்கு என்ன பேசுறது, வக்காலத்து வாங்குறது. ஆண்டு சொல்றார், வாய் மூடு. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்ப, நீ அவனுக்கு என்ன கூட்டா, அவனுக்கு எதாவது ஷேர் கிடைக்குதா, அவனுக்கு எதுக்கு மைப்பு மன்னிக்கணும்னு ஜெபம் பண்ணணும், நம்மளை பார்த்து கேட்டுட்டு போயிடுவார். தேவன் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி, கைகளத்தில் பயப்படுத்தும். சரி, வேதத்தை படித்தா எல்லாம் படிக்கணும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிக்கணும். நீங்கள் முடிக்க மாட்டீங்க பாஸ்டர். முடிக்க மாட்டேன். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. ஆண்டவரதுக்கு 3வது பாயிண்ட் என்ன சொன்னார்? மனம் திரும்பி, வாசிங்க, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஒரே கட்டளை மாதிரி தான் இருக்குது பாயிண்ட்டு அல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் வந்துட்டேன், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, நீங்களும் பிரசங்கம் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யம் ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும். இப்போ என்ன செய்யணும்? அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகணும். உள்ளே போகணும்னா நான் என்ன செய்யணும்? இனி காலம் சொல்லாது, அவ்வளோ மோசமாக போய் போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? வெயில் உஷ்ணம் ஏறுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 3 காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போகணும்னா மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். கைகளை வைத்து கத்திர, புரியுதா? இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரமா எழுப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். தோத்திரம். உங்களை நான் சோதிக்கலை, பார்ப்போம் பின்னால். சரியா? 23 இத்துடன் முடிவடைகிறது. 24 தொடரும். கைகளை வைத்து எல்லாம் எழுப்பிட்டு மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணுமா வேண்டாமான்றது என்ன சார்ஸ் பிரதர்? போகணும். அது போகணும்னா நான் செய்யணும், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அத்தாடி, அதுக்கு நான் நோட்ஸ் எவ்வளோ வச்சிருக்கேன் தெரியுமா? அவ்வளோ வச்சிருக்கேன். உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி வேண்டுதல் செய்கையில் உள்ளத்தை தொட்டாரே. Somebody touched me, somebody touched me, somebody touched my soul. Oh, while I was praying to Jesus, Jesus has touched my soul. அந்த மியூசிக்குள்ளே வராது, எதுக்கும் வராது. ஆனால் இது சண்டே கிளாஸ் பாட்டு. ஹலோ, உள்ளத்தை தொட்டா, உள்ளத்தை தொட்டா, உள்ளத்தை தொட்டா ஏசு, அவரை நோக்கி வேண்டுதல் செய்கை உள்ளத்தை தொட்டாரே. சேர்ந்து பாடு. உள்ளத்தை தொட்டா, உள்ளத்தை தொட்டா, உள்ளத்தை தொட்டா ஏசு, அவரை நோக்கி வேண்டுதல் செய்கை உள்ளத்தை தொட்டாரே. Somebody touched me, somebody touched me, somebody touched my soul. While I was praying to Jesus, Jesus has touched my soul. Somebody touched me, somebody touched me, somebody touched my soul. While I was praying to Jesus, Jesus has touched my soul. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாங்க, தவறாம வாங்க. தவறாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம போயிடாதீங்க. மற்றவங்களை அழைத்து கொண்டு வாங்க, உட்காருங்க. இந்த கர்த்தருடைய வசனம் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும். நீங்கள் உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்க அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காய் ஜெபத்தில் விண்ணப்பத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள்.
நீங்கள் எங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வருகிற ஒவ்வொருவரையும் தொடுவார், சந்திப்பார், ஆசீர்வதிப்பார், அற்புதங்கள் செய்வார். எந்த குறையும் ஒரு நாளும் வராது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த நல்ல இயேசு நமக்கு நல்லவராக இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பார். அல்லேலூயா. தப்புனே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. வெயில் மண்டையை புழக்குது, இறங்கி எங்களுக்கு நல்ல மழை தாங்க, கிளைமேட்டை எங்களுக்கு குறைச்சி தாங்க, எங்களுக்கு அனுகூலமாக்கி தாங்க, நாங்கள் நல்லா இருக்கணும். நீ நல்லவர், நாங்கள் நல்லா இருக்கணும்ல ஆண்டவரே. எங்களை நல்லவங்களா நீ மாற்றம், நன்மையானவைகளை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எது தேவை என்பது உமக்கு தெரியும். நாங்கள் சொல்கிறதுக்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் உங்கள்கிட்ட கேட்டால் எப்படி நீ தராமல் இருப்பீர்? நீ தருவீர். கைகளை உயர்த்தி நீ தருவீர். உண்மையே தந்தவர், உம்மோடு கூட உம்முடைய இரத்தத்தை சிந்தினவர், உண்மையே எங்களுக்காக இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டவரே நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு வாரினால் பிற்கப்பட்டவர், 3 ஆணிகளுக்கு மத்தியில் தொங்கினவர், ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு கூட எழுந்தவர், பரமேறி போனவர், திரும்ப வரப்போகிறவர். அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தியத்தை இந்த உலகத்துக்கு நாங்கள் நற்செய்தியாய் அறிவிக்க எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு நல்ல கற்றுத்தாரும், கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்து போதிக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் ஃபாதர் பாடுறது போல எங்களை உருவாக்குறதுக்காய் நன்றி. இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவரையும் யாராக புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன தேவை, அழுகை, கண்ணீர், துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் ஆசீர்வதித்து வியாதி பலவீனம் மறையட்டும், துக்கங்கள் மறையட்டும், பொருளாதார கஷ்டங்கள் நீங்கட்டும், கடன் தொல்லைகள் ஓடி போட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிரப்பும், எங்களை கட்டி எழுப்பும். ஏராளமான மக்களை இந்த இடத்துல கொண்டு வரும். இந்த இடத்துல உள்ள எல்லா சேர்லையும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய உதவி செய்யும். துதிக்கான மகிமை சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.